நான் டாக்டர் கார்த்திகேயன், பிளாஸ்டிக் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் துறை தலைவர். இன்றைக்கி ஒரு புது தொடக்கம், சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு புது தொடக்கம். என்ன புதுசாக தொடங்கியிருக்கு அப்படின்னா, சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட். அதாவது சிம்ஸ் மருத்துவமனையில் ஏஸ்தட்டிக் சர்ஜரி, ஹாஸ்பிட்டிக் சர்ஜரின்னு சில சமயம் சொல்லுவாங்க, ஏஸ்தட்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட். இது சர்ஜரி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது. அழகுபடுத்துறதுக்கு, நம்மளுடைய முகத்தை அழகாக வச்சுக்கிறது நம்மளுடைய உரிமை. இந்த அழகு என் மனசில் தான் இருக்கும். இப்போ எனக்கு தோணுச்சுன்னா, என் மூக்கு சரியில்லை அப்படின்னா அதை கொண்டு போய் சரி பண்ணலாம். அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதில் என்ன சார் பெருசாக புதுசாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஏஸ்தட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்களே, இதில் என்ன வெறும் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 டிபார்ட்மெண்ட், அதாவது அழகுபடுத்துறதுக்கு வெறும் சர்ஜரி பண்ணுறது கிடையாது, பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை. 2வது டெர்மட்டாலஜி, ஸ்கின் தேவை. சில பேருக்கு முகத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தோலில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதுவும் அழகுக்கு முக்கியமானது. 3வது கைனகாலஜி. கைனகாலஜியில் என்ன சார் ஏஸ்தட்டிக்கு, அந்த ஸ்பெஷலிஸ்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவாங்க. 4வது பற்களுடைய அலைன்மெண்ட். அந்த பல்லு அழகு சரியில்லைன்னா அந்த முகத்தோட அழகே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா இணைஞ்சு பண்ணுறது தான் சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட்டுங்கிற சாய். ஃபஸ்ட்டு நம்ம டெர்மட்டாலஜி, அது என்ன பண்ணுவோம், ஏஸ்தட்டிக் சர்ஜரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் ஷர்மதா அவங்கள கேட்கலாம். டாக்டர் ஷர்மதா. வணக்கம். ஐம் சீனியர் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷர்மதா. இது வரைக்கும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லோரும் பேஷண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் இப்போ சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறோம். பிகாஸ் இப்போ வர்றது பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நார்மல் பீப்புளை எப்படி அட்வான்ஸ்டாக அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் அப்பியரன்ஸ் அண்ட் இன்னும் பெனிஃபிஷியல் கொடுக்க முடியுமோ அது எல்லா வகையான மூலியமாக கொடுக்குறோம். கைனகாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்கின், ஹேர் அண்ட் ஈவன் அவங்களோட ஸ்மைலை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ சிம்ஸ் ஏஸ்தட்டிக் யூனிட் நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸை தாண்டி நம்ம எல்லா மக்களுக்கும் ரீச் அவுட் ஆகிற மாதிரி ஒரு புது இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறோம், சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட். ஸோ இதில் கைனகாலஜின்னு சொன்னேன் இல்லையா, ஏஸ்தட்டிக் கைனகாலஜி. அது என்னது ஏஸ்தட்டிக் கைனகாலஜி? கைனகாலஜினா பெண்கள் ப்ராப்ளம்ஸ் உண்டான ப்ராப்ளம்ஸ். அதுக்கு என்ன சார் ஏஸ்தட்டிக் சர்ஜரி? டாக்டர் சந்தியா அவங்கள கேட்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி கைனகாலஜினா நம்ம டெலிவரிஸ் இல்லை ப்ளீடிங் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ஏஸ்தட்டிக் கைனகாலஜி அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னா அவங்க ஒரு 13 இயர்ஸ்லேருந்து அவங்க 50 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அவங்களோட பாடியில். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களோட வயிறு ரொம்ப லூஸ் ஆகும், அவங்களோட பிரெஸ்ட்டு அந்த மார்பகை ரொம்ப லூஸ் ஆகும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது. அண்ட் அவங்களோட வெஜைனா, அது அந்த பேபி டெலிவரி ஆகும்போது அந்த வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகும். இதனால் என்ன பெருசாக பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று அவங்களுக்கு இந்த காஃப் பண்ணும்போது, இல்லை ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது யூரின் லீக் ஆகும் பிகாஸ் ஆஃப் த லூஸ் வெஜைனா. செகண்ட் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஜெனைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கும், லேபியா மைனோரான்னு சொல்லுவோம், கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இந்த ஆத்லீட்ஸ், ஸ்விம்மர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த டைட்டு க்ளோத்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ். அது வெஜைனா டைட் பண்ணுறது, லேபியா மைனோரா கரெக்ஷன், லேபியா மெஜோரா கரெக்ஷன். ஸோ இது அவங்களோட அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனைட்டல் அப்பியரன்ஸோட சேஞ்சஸ். சிலது ஃபங்க்ஷனலாக இருக்கும், யூரின் லீக் ஆகும்போது இல்லை கொஞ்சம் கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணாமே நம்ம ஒரு கீகல்ஸ் சேர் ஒன்று இருக்கும், இல்லை லேசர் இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் நிறைய மக்களுக்கு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் we have started the சிம்ஸ் ஏஸ்தட்டிக் இன்ஸ்டிடியூட், வேர் நார்மல் பீப்புள் கூட அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை,
நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும். நான் இது டாக்டர் கிட்டே போகலாமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே இருக்கிற டைப்பர்ஸ் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. பட் இல்லை, உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் சர்ஜரி இல்லாமல் நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியும். சொல்லுவாங்க. அவர் காட்டிய வயதில் என்னால் முடிந்தவரை இயன்றவரை செய்து கொண்டிருக்கின்றோம். 7 மருத்துவக் கல்லூரி நிறுவனம் இன்று 3000 மருத்துவக் கல்லூரியை நிர்வகிக்கப்பட்டிருக்கின்றோம். அதை தவிர இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மருத்துவத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை வாசல் நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த பேர காலையில் பின்னாடி வீட்டில் 30 கன்சல்டேஷன் கோர்ஸ் பிறந்தோம். எஸ்எஸ்டிக்கு பண்ணியிருக்கோம். அதுக்காக யூனிட் பண்ணியிருக்கோம். கிறிஸ்தான்கள் 5 ஸ்பெஷல் கிளினிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது யூனிட்டில் அந்த பக்கத்தில் தனியாக ரிசீவ் பண்ணி மேலே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க கேட்டு திருப்பி டாக்டரை பார்த்துட்டு அவங்க திருப்பி வந்து வெளியனுப்பி இருக்கிறவங்களுக்கு மொத்தத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ரெண்டு யூனிட்டுக்கு இல்லைன்னா மற்ற பேஷண்ட்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற கான்செப்ட் கொஞ்சம் குறைந்து இடம் பத்தலை. அப்போ யூனிட்டு சில பேர் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிரைவசி வேலைகளுக்காக அதை தேவைப்படுது. எந்த டாக்டர் இருந்தாலும் அந்த ரூமில் வச்சுட்டு அவங்க புக் பண்ணிக்கிறோம். அவங்களோட பேஷண்ட்ஸை வர வச்சு அவரை பார்த்து ப்ரைவேட்டாக தனியாக செப்பரேட் என்ட்ரன்ஸாக அனுப்பிச்சி வைக்கிறோம். அதுக்குள்ள காஸ்மெட்டாலஜியில் கம்ப்ளீட் காஸ்மெட்டாலஜி இருக்கிறோம். காஸ்மெட்டாலஜி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி சேர்ந்து ரிலேட்டடாக செயல்படுறீங்க. அவங்க நாட்கள் 30 வயதுக்கு மாற்றக்கூடிய திறமை இந்த மருத்துவ அணிவகுப்பு அதை எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து நாட் ஒன்லி டாக்டர்ஸ் அண்ட் தமிழ்நாடு எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டு ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அதையெல்லாம் நம்ம இங்கே வச்சிருக்கோம். மக்கள் அதை பயன்படணும். நீங்கள் 5000 பிறந்த நாள் அன்னைக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சிருக்கிறோம். அதை தவிர நீங்கள் நம்மளுடைய விழிப்பு வைத்திருக்க இப்படி மருத்துவமனை என்றாலும் என்னுடைய பார்வையில் நமக்கு வந்து மருத்துவர்கள் பெருகிட்டே வரும். இந்த மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் சில வருஷமா இருந்ததுனால இத்தனை தனியார் கல்வியிலும் அரசாங்க கல்வியும் தனக்கு மூடிய மருத்துவ சிகிச்சை பணியாற்றுறாங்க. அப்படி ஆட்டக்கூடிய தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மருத்துவர்கள் இருப்பாங்க. இந்த அமெரிக்கா சொல்லலாம், இன்னைக்கு எல்லா நாட்டாளர்களும் சொல்லுவேன், இன்னைக்கு எல்லா உலகத்துக்கும் மருத்துவ நிலையங்களை அனுப்பி வைப்பது தமிழ்நாடாக மாறக்கூடிய நிலையில் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்டர் சிகிச்சை நம்ம வந்து பிறகு நம்ம லான்ச் பண்ணோம். பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சோம், நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ அதோட அடுத்த பரிமாணமா ஹலோ டாக்டர் ஆப்பை வந்து நாங்கள் இப்போ இனாகிரேட் பண்ண போகிறோம். இதுக்குள்ள எங்களுடைய டார்கெட் என்னன்னா 10,000 ஃபேமிலிஸ்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது எல்லா நோயாளி ஆகணும் இல்லை, வறுமையும் காப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்ஜரி தேவைன்னா வந்தால் போதும். இல்லைன்னா அவங்க வீட்டிலேயே அட்வான்ஸ்டு முறையில் அவங்கள போய் வீட்டில் பார்த்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் நிறைய உபகரணங்கள் தான் வந்திருக்கு. எல்லாமே வந்து லைவா இந்த வீட்டில் இருந்து நம்ம இந்த கண்ட்ரோல் வார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வார்டுல இருந்து
சீனியர் டாக்டர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. சரி, எனக்கு எல்லா டாக்டர் சீன் பார்க்குறாங்க, நர்சிங் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வரணும்னா அது அரை நாள் போடும். அரை நாள் மட்டும் இல்லை, அவங்களுடைய பொண்ணான வேலை போடும். அதே போல சில பேர் தாய் தரப்படி இருப்பாங்க, அவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், வெளியூரில் வேலை பார்க்கலாம். அவங்க அரசியல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க வீட்டிலேயே நம்ம வந்து பார்க்கிறோம். உங்களுக்கு தேவை இருக்கணும், உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே அனலைஸ் பண்ணி தேவைப்பட்டால் இங்கு வந்தால் போதும். அதற்கு மேல அவங்க முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். அது ஆரம்பிச்சு சிறப்பாக போயிட்டு நல்லா போயிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்து டயாலிசிஸும் பண்றோம். வியாதிக்கு வீட்டில் வீட்டு கவர்மெண்ட் நான் சொல்ற அனலைஸ் பண்ணி அத்தனை ட்ரீட்மெண்ட்டை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாரிச்சிருக்கோம். அவங்க 17 மாதம் இன்னைக்கு ஹலோடா தயார் பண்றோம். இந்தியா காட்டிய வழியில நம்ம எதுவும் தயாரிக்க தவிர அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் சேவை மெடிசன் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து கமர்ஷியலா இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் ஷீட் இட் இஸ் அஃபோர்டபுள் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எங்களால் முடிந்தளவு சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவ உபகரணங்கள் என்ன விலை விற்கிறது, வெளியில இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போறவங்க இன்னைக்கு எத்தனை பொருள் தேவைப்படுது, அதெல்லாம் முயற்சிகள் இந்த அலுவலகத்தை செஞ்சிருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கை எப்போ இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நிர்வாகத்தினுடைய உறவினர் பட்சமிட்டார்கள் பிரவேசம் இருக்கிற இந்த நடத்தினுடைய இந்த தகவலை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூறியிருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி ஒரு தந்தை தந்தை தான் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அதே அவர்கள் வாழ்வில் அந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள், சூழலாக அல்லது பொதுவாக தனியாக ஏற்றுக் கொண்டிருக்கிற அந்த இனத்தை சேர்ந்தவர்களா என்ற அர்த்தம் உங்கள் எண்ணத்தையும் திருக்குறளைய மகள் தங்கத்தாற்று உள்ளது. அவன் தேடி என்ன நான் சொல்கிறேன், மகன் தங்கத்தாற்று உள்ளது. அவன் தந்தை எல்லாம் கொள்கின்றனர். அதனுடைய மகன் தந்தைக்கு பிள்ளைகள் சொல்லிட முடியாது, பாதுகாப்பு. ஆனால் மக்கள் பேசவே வேண்டும். தந்தை எப்போ இந்த மகனை பெறுவதற்கு அவன் தந்தை என்ன கவனம் செய்தார்கள் என்று மக்கள் பேச வேண்டும். அந்த வகையில் நான் எல்லாரையும் இருக்கிறேன். நானும் சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளைகள் எல்லோரும் வாழ்வார்கள். அதை எல்லாம் நட்பு எதுவும் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ரவியர்கள் இந்த குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் உங்களுக்கான எதிராகவே இருந்தாங்க. அது வந்து வாழ்க்கை வசதியாக இருக்கலாம், புதிய தேவையாக இருக்கலாம், அல்லது பெரிய
தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவுக்கு இந்த தேர்தலுக்கு சட்டமும் எண்ணமும் அந்த வகையில் இந்த தேர்தலின் மூலமாக 1,20,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். மருத்துவம், மருத்துவம், அதே போல பொறியியல் பரவியிருக்கிறது. குறிப்பாக ரயில் செலுத்துவர்கள் ஒரு மாற்று சிந்தனை கொண்டனர். அது எந்த ஒரு வழிகாட்டிலும் தேவையில்லை. நாங்கள் ஒரு பிள்ளை செய்ய தேவையில்லை நினைப்பதில்லை. அவர்களாக சிந்தித்து புதிய புதிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அதெல்லாம் இன்னைக்கு என்னவாக இருக்கிறார்கள் அது அவர்கள் நேர் முயற்சியாக ஏற்பட்டு சொல்றோம். ஒரு வேலை ஜெயிலாக இருக்கலாம், உங்களுக்கு பேருவாக தெரியும், சாமியோ திரும்பியோ ஏதாவது வேலைகள் அடுத்த நாள் போய் பணத்தை நாங்கள் பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தைகளுக்கு தன்னுடைய இதுவரை நல்ல வேலை செய்யணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், குடும்ப மாதிரி இருக்கணும். அந்த வேலை தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதனால ஒரு மாற்று செஞ்சது மருத்துவ ஒரு 4 நாட்கள் இருந்தது. ஆனால் அதே இடத்துல இன்னைக்கு அதே டாக்டர் இன்னைக்கு சொல்லுங்க சிறப்பு மருத்துவர்கள் நார்மலாக சாதாரண சிந்தனை மாறாது. ஒரு நல்ல மருத்துவனை ஆரம்பிச்சோம்னா, நல்ல டாக்டர் பார்த்தோம்னா, அவங்க வேலை இருக்கணும்னா, வருமானம் வருமா, நல்லா இருக்கு. அந்த சிந்தனை முதற்கொண்டு ஒரு குடும்பத்தை யாருக்கு முடியல. அவங்களுடைய மாற்றங்கள்லாம் நாம் மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும், இறைவனுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறோம், எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் மக்களுக்கு புரிந்து கொடுக்கிறது என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளை பேச மக்களுக்கு சேவையை வெளியாக்க வேண்டும், குறைந்த செய்து கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு அதனால 5 வருஷம் முடியல. பணமெல்லாம் 2,000 ஐடியா நான் வழியில் விளையாட்டு செய்வேன். இந்த வீட்டுக்கான நிறைய பட்சம் கொடுத்தவர்கள் இது இல்லை. ஆனால் அதே இடத்துல சிறந்த சிந்தனையாக புதிய புதிய காரியங்கள் செய்யும் வந்தவர். அதனால வீடு நாயகம் இந்த காலத்து வீடு நாயகம் சொல்லுவோம். அதனால சொல்லுங்க, அவர் எதை செய்யாலும் எதை சிந்தித்தாலும் மாற்றாலும் வித்தியாசமாக புதிய திறமை கொண்டவர், பழகி கொண்டவர், ஒரு பழக்கம் அவர்களாக இருந்தது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருத்து என்னுடைய காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து மக்களுடைய மரியாதையை பெற்று புதிய சிந்தனையோடு இந்த குடும்பத்தில் செல்லினார்கள். சத்யநாராயணன் அந்த 6 பேர் அதே அமெரிக்காவில் வச்சாங்க. சொல்லி அவருக்கு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த புதிய தலைமை என்னன்னு சொல்லி ராஜ்யத்தையே உயர்ந்திருந்தது. புதிய தலைமுறை சிறுவர்கள் சத்யநாராயணன் செய்வார்கள். இந்த விஷயம் புதிய இந்த அரசியல் ஒரு முயற்சியோடு வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவரும் பரப்ப தொழிலாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழிலை எந்த பெரும்பாலும்
தாக்கத்தோடு தொடர்ந்து அதே பாடுபட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை பாராட்ட வேண்டும். அந்த நான் கொடுத்து வைக்கிறேன். அந்த வேலைக்கு 88வது வயது இந்த வேலையை நடந்துக்கிறேன். அதே மாதிரி இந்த விவசாயிகளாக இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இதுதான் புதிதாக நான் சொல்கிறதை உருவாக்கி கட்டிட வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்தனால் என்று இந்த காட்டிக்கூடிய விரைவு கொண்டு வேண்டும். அத்தகைய பிள்ளைகளை தெரிவிக்கிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் பல வகையில் அவர் செய்த தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கு எப்பவுமே வெளியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அனுப்புகளை வெளிப்பற்றி வருகிறது. இது 88வது பகுதியில் பல்லாண்டு வளர்கிறேன் பல்லாண்டு வளர்கிறேன் பல்லாண்டு வளர்கிறேன் ஆயிரம் குடும்பத்திலும் சொல்லி 1000